ஒசூர் அருகே கலவரப்பள்ளி அப்படின்ற கிராமத்தில் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோவில் இந்த மாதிரியான மாசு அடைந்த ரொம்ப வந்து கெமிக்கல் கலக்கிற ஒரு ஆறு தான் வந்து அங்கே ஓடிட்டுருக்கு. இது அங்கே இருக்கிற ஏரி, குளம், குட்டை, நிலத்தடி நீர் வரைக்கும் இது தான் பரவி இருக்குது. அங்கேருந்து மீன்கள்லாம் செத்து இறந்துட்டுருக்கு. இதுதான் வந்து அங்கே குடிக்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இதை பற்றி நிறைய இன்ஃப்ளூயன்ஸர் வந்து வீடியோவும் போட்டாங்க. எனக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் இதை அமுச்சு விட்டு, நீ இதை கட்டாயம் இதை நீங்கள் பேசுங்க, நீங்கள் வந்து வியூஸுக்காகவோ இல்லை எதுக்காகவோ இல்லைனாலும் இதை வந்து நீங்கள் பேசி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால இந்த வீடியோ நான் வந்து பேசுகிறேன். இதை பற்றி ஏற்கனவே நிறைய பேர் பேசிட்டாங்க. இது வந்து ஏன் தீர்க்க முடியாத சிக்கலாக இருக்குது அப்படின்னா, இது வந்து தமிழ்நாடு மட்டும் இதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை, கர்நாடகாவும் இதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. 2 மாநிலங்களும் சேர்ந்து நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும். இதில் பெரும்பாலும் கலக்கிற தண்ணி வந்து கர்நாடகா, பெங்களூரு, அதை சுற்றி உள்ள சாயப்பட்டறை கழிவுகளில் இருந்து வர எக்ஸஸ் தான் அதில் போய் வந்து கலக்குது. ஸோ இதை பற்றி ஏற்கனவே வந்து நீதிமன்றமும் நேஷ்னல் கிரீன் ட்ரைபுனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பின் மூலியமாகவும் வந்து உத்தரவு கொடுத்துருக்குறாங்க லேட்டஸ்ட்டாக. இதை வந்து சீக்கிரம் அமல்படுத்தினா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு சால்வாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு கர்நாடகா அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதை சரி செய்யணும் அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாருடைய இன்ஃப்ளூயன்ஸரோடையும் வேண்டுகோளாகவும் இருக்குது. ஸோ இதை வந்து அரசுக்கு நீங்களும் தெரியப்படுத்துங்க. நான் பேசுகிற மாதிரி இதை வந்து எல்லாரும் ஒரு காமன் மேனாக எல்லாருமே இதை பற்றி பேசணும். பேசி அங்கே இருக்கிற மக்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை வந்து காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை பேச சொன்ன நண்பருக்கும் அந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பாய்.